ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் பிஸ்கட்டுங்கிறத காட்ட போகிறேங்க. இது நம்ம ஊரில் டைமண்ட் கட் பிஸ்கட்னு சொல்லுவாங்க, நார்த்தில் பார்த்தீங்கன்னா சக்கரப்பாரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கையில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா அதே கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை இதில் காமிக்க மறந்துட்டேங்க, ரவையும் ஆட் பண்ணணும். ரவையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த டைமண்ட் கட் பிஸ்கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு போட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணுங்க. பால் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. நான் சொன்ன சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் மீடியம் சைஸ் கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வருங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே போட்டேன். இப்போ உங்கள் வீடியோக்காக உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் காட்டுறேன், ரவை ஆட் பண்ணிங்கிறக்காக காட்டுறேங்க. ஸோ ரவை ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிட்டேங்க. உருக்காமல் ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அதிங்க, நம்ம கையில் வச்சு பிணைய அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது போக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கவும் போகிறேன் இந்த மாவை. ஸோ சோக் பண்ணும்போது அதுவே இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எல்லா சர்க்கரையுமே ஆட் பண்ணிவிட்டேன், அதில் பாதி எடுத்து வச்சேன்னு நினச்சிக்காதீங்க. பால் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பால் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் மட்டும் எப்பவுமே ஊற்றிடக்கூடாது. பாலாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் எதுக்குமே நல்லா வரும், எந்த ரெசிபிக்குமே நல்லா வருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு நான் மிக்ஸ் பண்ணாலுமே நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணால் தாங்க கரெக்டாக வரும். ஸோ நான் கையில் மிக்ஸ் பண்ணி அது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக வருங்க. ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நீட்டாக வரதை நம்ம ரவுண்ட் பண்ணி சப்பாத்தி மாவு உருட்டி தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி உருட்டி தேய்க்கணும். அது தேய்க்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க. எவ்வளோ மணி நேரம்னு கேட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. ஸோ ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு பார்த்துட்டு ரொம்ப நேரம் மறந்துடாதீங்க, ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயாவது எடுத்துருங்களேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி ரோலில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னான சப்பாத்தி ரோல் எடுத்துக்கோங்களேன். அப்போ ஈஸியாக நல்லா ஃப்ளாட் பண்ணுறதுக்கு வரும். மேக்ஸிமம் தின்னாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மொத்தமாக தேய்க்காமல் கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிங்கன்னா பிஸ்கட் வந்து நல்லா தின்னாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும். ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடுங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஸ்கட் கட்டரில் தான் எடுத்து வச்சு பண்ணேன். அது டைமண்ட் ஷேப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி காந்தி ஸ்வீட்லாம் கிடைக்கும் இங்கே பெங்களூரில். பார்த்திங்கன்னா அந்த காஜு கட்லிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூரில் மட்டும் இல்லை, A2Bயில் கூட கிடைக்குது, எல்லா ஊர்லேயுமே கிடைக்குது இந்த காஜு கட்லி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லாம். இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் நான் இந்த பிஸ்கெட் பண்ணேங்க. ஸோ என்ன பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கவே காணாமல் போயிடுச்சுங்க. இவ்வளோ தான் இருந்துச்சு. வீடியோ பர்பஸ் கொஞ்சமாவது எடுக்கணும்னு சொல்லி குட்டீஸ்கிட்டேருந்து வாங்கி எடுத்து வச்சேன். நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.